அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 16. பரவு சாத் சரத்காரம் நிர் அவயம் கற்பனாதிதம் நிர்விகாரம் என்று வள்ளல் பெருமான் பாடியுள்ள திருவடி புகழ்ச்சியினுடைய 16வது பாடல். இந்த அற்புதமான பாடலுக்கு மெய்ஞான விளக்கம். பர சாத் சத்காரம் முன்னிலை உற்று விளங்கும் உருவம் சாத் சரத்காரம். ஆம், கடவுள் இப்படி பிரபஞ்ச தோற்றத்தில் எதிர்பட்டு விளங்கவில்லையானால் கண்டுகொள்ளவே முடியாது. ஆனால் முன்னிலையில் பரவி நிற்கும் பரந்த பிரபஞ்சத்தில் குறிப்பிட்ட ஒரு பொருளை ஒருமையோடு பற்றி நின்று பரவ போற்றி புகழ்ந்து வழிபட்டு உயர்வு பெற வேண்டி திகழும் உருவம்தான் இங்கு பரவு சாத் சரத்காரம் எனப்படுகின்றது. அப்படியும் ஒரு உருவம் கொண்டு விளங்குவாரா ஆண்டவர் என்று வியந்து வினா தோன்றுகிறது. அம்மாதிரி ஒரு திரு உரு எது, அது எது? நிர் அவயம் எனப்படுகின்றது. கேந்திரிய கருவி கரணங்கள் எதுவும் இல்லாதது என்ற பொருள் கொண்டது. மனிதனுக்கு இருப்பது போன்ற உடலும் அகப்புற உறுப்புகளும் உயிர் உணர்வும் தத்துவ கருவிகளும் இருந்தால் அது எப்படி பரம்பொருளாக நித்திய நிறை இன்புறுவதாக இருக்க முடியும்? அப்படி ஒரு உடல் உருகொண்டு தாய் நித்திய பூரண பொருள் இருக்க முடியாது என்பது தெளிவு. எனவே அது கற்பனாதீதம் என்று குறிக்கப்படுகின்றது. இந்த கற்பனாதீதம் எல்லாமாகிய என்றும் விளங்கும் கடவுள் வடிவம் இப்படித்தான் இருக்கும் என்று ஓர் உருவை கற்பனை செய்து காட்டிட முடியாது. அப்படி கற்பனை செய்து காட்டப்படும் எந்த ஒரு திரு உருவும் சித்திர விசித்திர ஜோதி காட்சி புற தோற்றங்களாய் அந்த கடவுளின் மேல் இயல் உண்மை உருவாகாது. இதால்தான் அது கற்பனாதீதம் எனப்பட்டது. மேலே நிர்விகாரம் எனப்படுகின்றது. அந்த மெய் இறை வடிவம் என்றென்றும் சீர்கட்டு சிதைவுற்று அழிந்து ஒழித்தலும் தோற்றா மாற்றம் அடைதலின்றி ஒரு படியதாய் விளங்கும் நிலையே நிர்விகாரம் என்று கூறப்பட்டுள்ளதாம். இதனால் இதுவரை மக்கள் கண்கூடாக கற்பன பாவன விசேட காட்சி மூலமாக கண்டுள்ள எந்த ஒரு வடிவமும் மெய்ப்பொருளின் மெய்யான உருவம் அல்லவாம். பின்னர் எது தொடருகின்றது அது என்று ஏக இறைவனை பற்றி வினா தொடுத்து, உண்மையான ஏக இறைவன் எங்கே இருக்கிறான், எதற்குள்ளேயாக மனிதன் மெய்ஞான உணர்வை உணர்ந்து கொள்வான், மெய்ப்பொருளுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக அருளோடு நிற்கிறது என்று தாய்மானவர் சாமிகள் சொல்றார். அதுதான் இந்த அற்புதமான பரவு சாத் சரத்காரம் நிர் அவயம் கற்பனாதீதம் நிர்விகாரம் என்று வள்ளலார் பாடிய பாடலுக்கு தாய்மானவ சாமிகள் பாடக்கூடிய அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கக்கூடிய இறைவனுடைய பாடல் கருத்தை நம்ம உற்று நோக்கணும். இதை தான் சாமி சரவணானந்தா சொல்லுகிற ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. ஆகவே ஏக இறைவனை எங்கே முன்னிலையின்றி விளங்கக்கூடிய உருவமும்
இல்லாத அருவ நிலையிலே வெட்டவெளி என்று மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயம் எதக்கடி குதம்பாய் பட்டயம் எதக்கடி என்று குதம்பை சித்தர் பாடுறார். அந்த இறைவன் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன். அந்த இறைவனை எப்படி நாம் காண வேண்டும்? அதற்குத்தான் சாமி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை கொடுத்து எவன் ஒருவன் அந்த மகாமந்திரத்தை பாராயணம் செய்கிறானோ அவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வு கிடைத்தவுடன் அவன் அருட்பெருஞ்சோதி தரிசனம் அவன் ஆட்கொள்ளப்படும். ஆகவே அந்த அந்த கேந்திரிய கருவி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள், பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, நாண ஏந்திரியங்கள் இருக்கு, புறமார்க்கத்தில் புற வழியிலே சென்றால் கர்மேந்திரியங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய கருவிகளாக இருக்கக்கூடிய அந்த பஞ்ச ஏந்திரியங்களையும் முறையாக பயன்படுத்தி நாண ஏந்திரியங்களாக மாற்றி கர்ம ஏந்திரியங்களெல்லாம் கடந்து போய் ஏக இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி 16வது பாடலில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆகவே ஏக இறைவன் என்பவன் மெய் இறை வடிவம். அவனை சீர்கட்டு சிதைற்று அழித்து ஒழித்தலும் தோற்ற மாற்றம் அடைவதிலும் கற்பனை காதை. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, மெய்ஞானத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளரவில்லை. அதனால் கற்பனை கதைகளாக சிவன்னா இப்படி இருப்பாரு, பார்வதினா இப்படி இருப்பாரு, ஈஸ்வரனா இப்படி இருப்பாரு, மகாவிஷ்ணுனா இப்படி இருப்பாரு, லக்ஷ்மி இப்படி இருப்பாங்க, பிரம்மா இப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு கடவுளையும் சரஸ்வதி இப்படி இருப்பாங்க, கருமாரி என்ற மாரியம்மன் இவ்வளோ இருப்பாங்க அப்படின்ற கற்பனை கதைகளை நமக்கு சொன்னாங்க. அதேமாதிரி கிராமங்களில் காவல் தெய்வங்களை சொன்னார்கள். அப்படியாவது மனம் ஒன்றி ஏக இறைவனோடு அந்த உயிர்கலப்பு பெற வேண்டும் என்பது நம் முன்னோர்களுடைய எண்ணம். யாருக்கு விண்டிலர் கண்டிலர், கண்டிலர் விண்டிலர், ஒவ்வொருவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அகக்காட்சி தென்படும் போது சமாதி நிலைக்கு போய் ஏக இறைவனோடு மௌனத்தி போய் இருக்கிறாங்க. உடல் அழிந்தாலும் கூட அந்த ஆத்மா அழியாமல் இருக்கு தேகம். அப்போ நிறைய பேர் ஜீவ சமாதி அடைந்து அந்த ஏக இறைவனோடு இருக்கிறார்கள். சில பேர் ஜீவ முக்தர்களாக மாறிவிடுகிறார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த ஏக இறைவனாக தன்னை பாவித்து அந்த ஏக இறைவனோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய துணையோடு மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய முடியும் என்பதற்குத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? சத்திய அறிவிப்புன்னு ஒரு பாடல்ல சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த பாடல் என்ன சொல்லுது, நமக்கு சொல்ல வருகிறது என்று சொன்னால், உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அதான் சொல்றார், சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலை இதனில் சந்திடம் உருவாய், இத்தினமே அருட்பெரும் ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எலா உலகும், தூய்மையுறும் நீ உரைக்கும் சொல்லடைத்தும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திரு அருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமேன்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்றார். என்னல சத்திய அறிவிப்பு 3வது பாடல்ல சொல்றார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகும், தூய்மையுறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கின்றார். ஆகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்திலே எவன் ஒருவன் அடைக்கலம் புகழ்ந்து சுத்த சன்மார்க்கியாக மாறுகிறானோ அவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல பலிக்கும். அடுத்து சொல்றாரு, செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார். செத்து போனவங்கெல்லாம் எழுந்து உலகில் புற ஆத்மாக்கள் எல்லாம் அக ஆத்மா மாற முடியும். இந்த தேகத்தை விட்டு உடல் அழிந்து மண்ணுக்கும் தீயுக்கும் கரையான அந்த தேகம் எல்லாம் தூய ஆத்மாவாக மாறி போயிடுச்சு. கறந்த பால் முளைப்புகா உடைந்த சங்கு உயிர் உடலை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு என்ன பேருங்க? பிணம்.
டெட் பாடி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி செத்தவர்கள் கூட எழுந்து மகிழ்ந்து திரிந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தனை. அதுக்கு அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. அப்போ அது மாதிரியான புறதேகத்தில் இருந்து அகதேகமாக மாறியவர்கள் இந்த பிரபஞ்சத்தை காற்பதற்கு முற்படுவார்கள் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய சத்திய அறிவிப்பு 3வது பாடல். அந்த 3வது பாடலில் தான் இந்த 16வது திருவடி புகழ்ச்சியோட பாடலோடு நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். பரவு சாத்சரத்காரம் நிர் அவயம் கற்பனாதீதம் நிர்விகாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே எல்லோரும் அறிந்து புரிந்து மகிழ்ந்து வள்ளல் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.